சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மலையை பார்த்துருக்கீங்க, ஆனால் மலைகிட்ட பேசலை. மலை இங்கே இருந்ததுன்னா இப்படி திரும்பி மலையை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கோம், மலையை பற்றி ஆண்டவர்கிட்ட விளக்கியிருக்கோம். எனக்கு வந்திருக்க நெஞ்சு வலி உங்களுக்கு தெரியுமா, என்ன ப்ராப்ளமா, அது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தெரியுமா? அவர் சொல்ல அவருக்கு தெரியாத மாதிரி இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி. பேதுரு அப்படி தான் டிக்டேஷன் போட்டான். மலையில் 3 கூடாரம் போடுவோம், உமக்கொன்று, மோசைக்கொன்று, எலியாவுக்கொன்று. வாட் அபவுட் யூ? நீ கூடாரெல்லாம் வெளியே படுத்துக்கும் போறியா? அது சொன்னார் வானத்திலிருந்து, ஏய் அவர் என் மகன்ப்பா, அவர் சொன்னபடி கேளு, நீ சொல்லாத. அவருக்கு டிக்டேஷன் போட்டால் ஸ்லேட்டை தலையில் பிடிச்சி பேனாவை தலையில் பிடிச்சி எழுதுவார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை டிக்டேஷன் நீ எடு அப்படின்னு. நம்ம ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்குறதில் ரொம்ப இது எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு எதிரி இருக்கான், அவன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போகணுன்னு ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள எதிரியை நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அப்படி அவங்க எதிரிக்கு நான் போய் அப்படி ஜெபம் பண்ணேன். தென் த லார்ட் வாஸ் டீச்சிங் சம்திங் அபவுட் ட்ரேடிங். இதில் 3 வார்த்தை இம்பார்ட்டன்ட். இந்த மலையை பார்த்து. நம்மெல்லாம் ஆண்டவரை பார்க்குறதுல ஸ்பெஷலிஸ்ட், மலையை பார்க்குறதுல ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. நான் என் மலையை பார்த்தேன், எனக்கு மலை ஹார்ட், அதில் தான் அது திடீர்னு மக்கார் பண்ணும், திடீர்னு பல்ஸ் மிஸ் ஆகும், ஃபைப்ரிலேஷன் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஆனால் நான் பேசினேன், இருதயமே உனக்கு க்ரியேட் பண்ணியிருக்குது 72 தடவை அடிக்கிறது, சரியா? 4 வேணால் குறைச்சி அடிச்சுக்கோ, ஆனால் கூட அடிக்காத அப்படின்னு கட்டளை போட்டேன். பல்ஸ் மிஸ் ஆகிறது நின்று போச்சு, ஒன்றும் கொடுக்கல. நானே பேசிக்கிட்டேன், நானே ட்ரீட் பண்ணேன். நம்ம நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நம்ம போய் இன்னொருத்தருக்கு போய் ஜெபம் பண்ணி என்னத்தை பண்ண போகிறோம்? சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன சாதித்தாருங்கிறத நம்ம சரியாக புரிந்துக்கல. என்ன அந்த காலத்துலேருந்து நானே என்ன பேசியிருக்கேன்னா, இன்றைக்கு செத்தால் பரலோகம் போவாயா? செத்தா பரலோகத்தில் நுழையிறதுக்கு அதுதான் ஜீசஸ் இறந்தார். நோ நோ நோ, நம்மளை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியும் கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கு தான் அவர் இது பண்ணார். ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்கி அவரை தரிசிக்கும் நிலைக்கு கொண்டு போகிறார். அவர் பரிசுத்தமாக இருக்குது, அது பெரிய பரிசுத்தம். அதில் ஒரு மினியேச்சர் பரிசுத்தத்தை நமக்கு இம்பார்ட் பண்ணி அவரை பார்க்க வைக்கிறாரு, அவரோடு பேச வைக்கிறாரு. I spoken to Holy Spirit. Holy Spirit teaches me. பைபிள் சந்தேகங்கள்லாம் கேட்டேன்னா எனக்கே சந்தேகம் இருக்கும், சில சந்தேகம், அதெல்லாம் அவர் கரெக்டாக சொல்லுவார். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற அந்த வார்த்தைக்கு பூலோகத்தில் நீங்கள் என்ன அர்த்தம் வச்சுருக்கீங்களோ அந்த அர்த்தத்தில் தான் அதை விளக்குறாங்க, அதை சொல்கிறாங்க. மனிதர்கள் explain the heavenly word of God according to the field of their earthly experiences. I find lot of the commentaries, வேத விளக்க நூல்கள் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், இந்த ஜெயம் கொள்கிறவனா என்ன அப்படின்னு கேட்டேன். ஜெயம் கொள்கிறவனா பாவம் செய்யாமல் பாவத்தில் மேற்கொள்கிறவனா, அது ஒரு ஜெயந்தான். ஆனால் அந்த ஜெயம் வேறு, இங்கே சொல்லியிருக்க ஜெயம் வேறு. ஆதாமை தேவன் படைத்த பொழுது அவன் இத்தனை வருஷம் இருந்து 930 வருஷம் இருந்து செத்து போவான்னு சொல்லி பிளான் பண்ணாரா? டெத் வாஸ் நாட் இன் த பிளான் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் ஆடம். ஆதாமை தேவன் படைத்த பொழுது மரணம் அந்த திட்டத்தில் கிடையாது. மரணத்தை உண்டாக்குனது யார்? அவன் தான் உண்டாக்குனான். ஆனால் ஆதாமில் இழந்து போனது கிறிஸ்துவில் திரும்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால்
நம்ம மரணமில்லா பெருவாழ்வும் கொடுக்கப்பட வேண்டும். இதை புரிந்து கொண்டது எலியா, ஏனோக். they walked with God. they walked with God. அதுக்கப்புறம் அது தவிர there are more than 20 people, they have not gone through death. I can tell their names. கைலாஷ் மகரிஷி ஒன், சாது சுந்தர் சிங் இஸ் ஒன். இப்போ ஜெயம் கொள்றவங்கள பார்க்க போகிறோம். ஜெயம் கொள்றவன்னா என்னன்னு கேட்டேன் அந்த அக்னியூட்டை. அவர் சொன்னாங்க ஜெயம் கொள்கிறவன்னா டிஎன்ஏல சுத்திகரிக்கப்படுகிறவர்கள். இந்த டிஎன்ஏல என்ன இருக்குன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட், அதுதான் டிஎன்ஏ. இந்த இதில் ஆதாமிலிருந்து எங்கள் பெற்றோர் எல்லாருடைய சரித்திரமும் டிஎன்ஏல எழுதப்பட்டிருக்கு. முற்பிதாக்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாவங்களை விசாரிக்கிறவராக. நம்ம ரொம்ப நல்ல பாவம் பரிசுத்தமாக வாழ்ந்தால் கூட முற்பிதாக்களின் பாவம் எங்கே டெபாசிட் ஆகிருக்கு? நம்முடைய டிஎன்ஏல டெபாசிட் ஆகிருக்கு. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த டிஎன்ஏயை கிளென்ஸ் பண்ணுறார். ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. இப்போ புது ட்ரீட்மெண்ட் வருது. இப்போ ஆயுர்வேதிக், யுனானி, பல பல பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசன் இருக்குது. எ நியூ பிரான்ச் ஆஃப் மெடிசன் இஸ் கோயிங் டு கம் மேக்கிங் யூஸ் ஆஃப் ஃப்ரீக்குவன்சிஸ். பீரியாடிக் டேபிளில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு, ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் இப்போ உங்களுக்கு அயன் குறைவாக இருக்குது, அயனை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அதை பாட்டு நான் வச்சுருக்கேன். அந்தந்த அயனை எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு பாட்டு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை போட்டால் வருது. திஸ் இஸ் a நியூ branch of medicine that is coming. For heart has to vibrate between 67 and 70 megahertz. ஹெர்ட்ஸுங்கிறது அலைவரிசை. ஹெர்ட்ஸ், கிலோஹெர்ட்ஸ், மெகாஹெர்ட்ஸ். ஹார்ட்டுக்கு 67 to 70, லங்ஸ் 58 to 65, லிவர் 55 to 60, பேன்க்ரியஸ் 60 to 80. இதில் வைப்ரேட் பண்ணது மெகாஹெர்ட்ஸில். இந்த ஆவரேஜ் எல்லா உடல் உறுப்புகளுக்கும் உள்ள ஆவரேஜ் ஃப்ரீக்குவன்சி வந்து should be between 62 and 72. Best healthy person will have 72 frequency, average frequency. கொஞ்சம் ஹெல்த் குறைய வயசாக 62. அதில் பார்த்தீங்க இந்த 62 42 ஆயிடுச்சுன்னா வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். உடல் மொத்த உறுப்புகளின் அலைவரிசை 42 ஆச்சுன்னா. திஸ் இஸ் லேட்டஸ்ட் டிஸ்கவரி. இந்த உலகத்தில் எல்லாமே வைப்ரேட் ஆகுது. பரலோகத்தில் ஒரு காஞ்ச இலை கிடையாது, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. டெத்துங்கிறது பரலோகத்தில் கிடையாது. நம்ம ஸ்பிரிட் மேனில் தான் போகிறோம். மாம்சமும் ரத்தனமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. எனக்கு என்ன விருப்பம், நான் இப்போ இந்த சரீரத்தோட ஹெவனில் மாம்சத்தோடு போனேன்னா என் சிக்னஸ்லாம் போயிடும். ஒரு கேன்சர் பேஷண்ட், இதுதான் ஹெவன் வச்சுங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட்டை படியில் ஏற்றி இங்கே கொண்டாந்தா ஹெவனில் கேன்சர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்போ எப்படி அந்த கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது? பிகாஸ் மை ஸ்பிரிட் மேன் விசிட்ஸ் மை ஃபிசிக்கல் மேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் அங்கே ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னார். அந்த ஒரு ஸ்திரீ சொல்லிச்சில, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னார். நான் அதை யோசித்துட்டே இருந்தேன். இந்த வசனத்துக்கு விரோதமாக நம்ம இந்த வசனத்தை அடிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். சரி, ரத்தமும் மாம்சமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, பரலோக ராஜ்யம் இறங்கி வந்து என்னை சுதந்திரிக்கட்டும். அவன் ஏசுகிறது உன் விசுவாசத்தின்படி ஆகுது அவர் சொல்கிறது. லூக் 17:6. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். முதல்ல சொன்னீங்க மலையை பற்றி, அது பெயர்ந்து கடலில் போய் விழட்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சொல்கிறீங்க மரத்தை பற்றி. அது என்ன மரம்? காட்டு அத்தி மரம். அத்தி மரம்னா என்ன வருது ஞாபகத்துக்கு? இயேசு சபித்த மரம்.
அதில் வேறு காட்டுன்னு போட்டால் காட்டு மனுஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? காட்டத்திமர். சூழ்நிலைகளில் உனக்கு விரோதமாக இருப்பதை மலை என்றும், மனிதர்களில் உனக்கு விரோதமாக இருப்பவர்களை மரம் என்றும் சொன்னேன் அப்படின்னு. மரம்னு எப்படி மனிதனை சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை சோகப்படுத்தின போது என்னப்பா பார்க்குற அப்படின்னு கேட்டான். என்ன சொன்னா? மனிதர்களை மரத்தை போல் பார்க்கிறேன். உனக்கு முன்னால் இருக்கிற மரம் அது அத்தி மரம், நான் ஜபிச்ச மரம், அதுலேயும் காட்டத்தி மரம். அந்த மனுஷன் உனக்கு தொல்லை கொடுக்குறான்னா நீ ஒன்றுமே செய்யாது. யூ ட்ரேட் வித் மீ. இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லித்தரல. உங்களை ஒருத்தர் திட்டினா உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் ஆகும் உள்ளத்தில்? இவனை ஒரு சான்ஸ் பார்த்து காலை வாரி விடுறதுக்கு என்னன்னு நம்ம பார்க்கணும். யோசிப்பீங்களா மாட்டீங்களா? யோசிப்பீங்க. ராத்திரி படுக்கும்போது எப்படி இவனை பழி வாங்கலாம் யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? நான் யோசிப்பேன் பாஸ்டர். ஓகே. அப்போ அவர் என்ன சொன்னார்? யூ ஹாவ் டு ட்ரேட் சம் habit of yours which is not acceptable to me to give and get something from heaven. நான் சொன்னேன் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பேண்ட்டெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த ரூம்குள்ளே நான் போனோடனே அந்த கண்ணாடியில் பார்த்தேன்னா என் உள்ளத்தில் உள்ள கருப்பு, சிவப்பு, சளி வடிகிறது, சலம் வடிகிறது, இதெல்லாம் பார்த்தேன். என்ன இவ்வளோ மோசமாக இருக்கு, என் உடலே சிக்காக இருக்கா அப்படின்னு. இல்லை, இதெல்லாம் உன்னுடைய கேரக்டரில் இருக்கிறது. இதெல்லாம் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ட்ரேட் திஸ், ரொம்ப கோபம் வருதா, யூ கேன் ட்ரேட் யுவர் ஆங்கர் ஃபார் சம் பிளெஸ்ஸிங் இன் ஹெவன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ரொம்ப கோபக்காரன்பா, நான் இனி கோபப்பட மாட்டேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தரீங்க? திஸ் இஸ் கால் ஹெவன்லி ட்ரேடிங். இப்போ நீங்கள் கோபத்தை கொடுத்துட்டு நாளை கோபப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஏமாத்திட்டீங்க ஆண்டவரை. ட்ரேடில் தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட். ப்ராஃபிட்டபிள் ட்ரேட், டிசப்டிவ் ட்ரேடு. ஏமாத்துகிற பிஸ்னஸ், நியாயமான பிஸ்னஸ். உலகத்தில் பிஸ்னஸ் எப்படி நடக்குது? அதனால் இந்த ஹெவன்லி ட்ரேடிங், இதில் இந்த ஹெவன்லி ட்ரேடிங்கில் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார்? த ட்ரேடிங் ஹேப்பன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் மை செல்ஃப். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியால். லூசிஃபர் எங்கே வியாபாரம் பண்ணா? யாரோட வியாபாரம் பண்ணா? அதாவது இந்த பைபிளில் போட்டிருக்க சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வியாபாரத்தையே யோசிக்கக்கூடாது. You are trading, you are exchanging your bad character and tell God, I surrender this. In return, what will you give? நீங்கள் எனக்கு அது போல என்ன தர போகிறீங்க? That is a trading. அந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்ய பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் வர. ஐ வாண்ட் டு ட்ரேட் வித் ஈனாக். ஈனாக், நீ எப்படி ஆண்டவரோட நட போட்ட? நோவா தேவனோடு சஞ்சரித்தான். இந்த சத்தியங்கள்லாம் நமக்கு யாரும் சொல்லித்தரல. அப்படி சொல்லித்தரும்போது அந்த ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். நமக்கு தொல்லை கொடுத்து 15 வருஷமாக நம்மளை வாட்டி எடுக்கிறவங்கள மன்னிச்சுட்டு, கர்த்தாவே அவனுடைய ப்ராஸ்பரிட்டிக்காக ஜெபம் பண்ணுவேன். ஈஸின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ட்ரேடிங். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவனென்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். நான் கேட்டேன், அக்கினிமயமான கற்கள் அவன் தான் என்ன ஃபயரில் நடந்தானா? அது என்ன அக்னிமயமான கற்களில் நடந்தான்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், he showed me precious stones. பரலோகத்தில் தரையில் டயமண்ட், பெரில், ஆனிக்ஸ், எமரல், ரூபி, இந்த மாதிரி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பளிச்சிடுது. லூசிஃபர் என்ன செய்கிறான்னா, அந்த பிரகாசமான அந்த ஸ்டோன் மேல் நடந்து போகிறான். அங்கேருந்து அவன் ஆண்டவர் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. அதான் அங்கே போட்டிருக்கு,
அந்த 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 இதுக்கு தான் அங்கே போட்டிருக்கு, அக்கினிமயமான கற்கள். ஹேவ் யூ சீன் டைமண்ட்? ஐ ஹேவ் டைமண்ட். அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அவன் நடந்தது டைமண்டில், பெரில்ல, எமரல்ல, ரூபியில். என்ன ஸ்லாக்கியம் பாருங்க. when you are trading with God, he makes you to walk on precious stones. ஆனாலும் அவன் ஒன்றும் தெரியாத மாதிரி ஏவாள்கிட்ட வந்து ஒன்றும் செய்யலை. அவன் என்ன செய்திருக்கானா, அந்த ஆப்பிளை அவன் பறித்து ஆப்பிள் பை செய்து, ஏம்மா நான் சமைச்சிருக்கேன் நீங்கள் சாப்பிட்பாருன்னு கொடுத்துருக்கலாம். அப்படி செய்தான்னா அவன் தான் தப்பு பண்ணான். ஆனால் இவன் என்ன சொன்னான்? இதை புசிக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆண்டவர் வந்து கேட்டார், நான் ஒன்றும் சொல்லலைங்க, நீங்கள் புசிக்கூடாதுன்னு சொன்னீங்களான்னு கேட்டேன், அவ்வளோதான். அது என்ன பெரிய தப்பா? அவன் சொல்ல வேண்டியது தானே, புசிக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு போக வேண்டியது தானே. அவன் தானே தப்பு பண்ணான். தப்பு இல்லாமல் தப்பு செய்கிறது, திஸ் இஸ் கால்ட் சயின்டிஃபிக் க்ரைம். அதாவது நியூட்டோனியன் ஃபிசிக்ஸில் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்தாலும் உலகம் பூரா சேமாக தான் இருக்கும். பட் குவாண்டம் ஃபிசிக்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்தால் ஒவ்வொருத்தரும் செய்தால் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டின் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண முடியாது. வேத விளக்க பண்ணுகிறவர்கள் கொடுக்க முடியாத விளக்கத்தை விஞ்ஞானம் விளக்குகிறது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் எனக்கு விளக்குகிறது. கர்த்தருக்குள்ள கடைசி காலத்தில் இருக்கும். பைபிளுடைய இதில் உடைக்கப்பட்டாச்சு. உடைக்கப்பட்ட உடனே சத்தியம் வருது. நம்மளை தேவன் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தார். நம்ம சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தவங்க, அந்த சாயலும் போச்சு, ரூபமும் போச்சு. நம்ம அவர்கிட்டயே தொங்கிக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க நிலைக்கு வந்துட்டோம். அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளை என்ற அந்த வைராக்கியத்தில் தலை நிமிர்ந்து ஆரோக்கியமாக நடக்கும். டிசீஸ் இஸ் நாட் ஃபார் அஸ். ஆண்டவர் சொன்னார், இந்த லாஸ்ட் ஜெனரேஷன், இஸ்ரேல் பிறந்ததிலிருந்து வருக வரைக்கும் உள்ள ஜெனரேஷன் லாஸ்ட் ஜெனரேஷன். நல்ல வேளை நான் பிறந்தேன் அதுக்குள்ளே. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது என்ன செய்தார் என்பதை நாம் புரிஞ்சதே 2% தான். அந்த 2%ல் இவ்வளோ சாதனைன்னா, தினந்தோறும் மெடிடேட் பண்ண ஆண்டவர் என்ன தருவார். இந்த ஜெனரேஷன் இம்மார்டாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த ஜெனரேஷனில் என்னையும் நான் சேர்த்துக்கிறேன். ஆதாம் அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது என்ன நடந்தது? தேவன் ஜீவ விருட்சத்தின் கனிக்கு காவல் வச்சிட்டார். ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? மறிக்காமல் அப்படியே இருப்பான். மறிக்காமல் அப்படி இருப்பான். இப்போ நம்ம பரலோகத்துக்கு போனால் மறிப்போமா? மறிக்க மாட்டோமா? மறிக்க மாட்டோம். ஆனால் பரலோகத்துக்கு போனோடனே ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் சாப்பிடணுமா? மறிக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் சாப்பிடணும்? அதனால் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரலோகத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொன்னார்னா, பரலோகத்தில் போன பிறகு கொடுப்பேன்னாரா, இங்கே இருக்கும்போது கொடுப்பேன்னாரா? இதை புரிஞ்சு கொண்டது எலியா, ஏனோக்கு. அந்த காலத்தில் புரிஞ்சிருக்கான். நான் இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி தேவனே அவனுக்கு சொல்லியிருப்பார், ஏப்பா பரலோகத்தில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனி உனக்கு அவைலபிள், யூ வாண்ட் டேக் இட். போயிட்டான். ரெவலேஷன் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. பூமியில் கொண்டு வந்து புசிக்க கொடுப்பேன்னு ஏஞ்சல் ஆட் பண்ணி சொல்லிச்சு. ரெவலேஷன் 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. 17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது.
26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பாஸ்டர் வந்து 500 ரூபா கொடுப்பாரு, இந்த வசனத்தை பாராமல் படித்தான்னு சொன்னால் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்களா மாட்டீங்களா? பாஸ்டர் சொன்னால் செய்வார் அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டவர் சொன்னால் செய்வார்னு தலையாட்டுறீங்களே, சொல்கிறீங்களே. பாருங்கள், ஆண்டவருக்கு எடுத்து கொடுக்கறதுல தான் ரொம்ப பெருசு. நம்ம எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். ஆண்டவர் நீங்கள் ஒன்று வேணாம், யுத்தம் எங்களுடையது, நாங்கள் சண்டை போடுறோம். அவர் சொல்கிறார், நீ அங்கே நில்லுப்பா, நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்ற. விளங்குதா? டிஎன்ஏ இஸ் எ ட்ரூ ஸ்ட்ராண்டட் ஹெலிக்சல், 2 ஸ்ட்ராண்ட். அதில் 3வது ஸ்ட்ராண்ட் கோல்டு, சிலுவை மாதிரி இருக்கு. இதைத்தான் சாலமோனுக்கு தெரிஞ்சு அவன் சொல்கிறான், முப்புரி நூல் எளிதில் அறிந்து போகாதுன்னு சொல்கிறது இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ராண்ட். என்னுடைய டிஎன்ஏ வாஸ் வைப்ரேட்டிங் வித் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஜீசஸ் என்டர்ட் இன்சைட் வித் வயலன்ஸ் அண்ட் ஃபியூரி, கோபத்தோட அந்த ஃப்ரீக்வன்சியெல்லாம் ஒழுங்காக வைப்ரேட் பண்ண வச்சேன். பெரும்பாலும் ஒழுங்காக வைப்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய கண்கள் திறந்தது. ஐசியா சாப்டர் 11, 1 and 2 உள்ள 7 ஸ்பிரிட், அந்த 7 ஸ்பிரிட்ஸ் உங்களுக்குள்ளே வந்து இந்த டிஎன்ஏ செட்ரைட் ஆன உடனே அதுதான் ஜெயங்கொள்ளுகிறவன். இன்னும் வருங்காலத்தில் உலகத்தில் என்ன நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறத துல்லிபமாக சொல்ல கர்த்தர் கிருபை செய்வார். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.